இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான மணத்தக்காளி வச்சு சூப்பரான சட்னி எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. முக்கியமாக குடல் புண், வயிற்று புண்ணுக்கு நீங்கள் கண்டிப்பாக இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ மணத்தக்காளி கீரை நம்ம தோட்டத்துலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு பறித்து எடுத்துக்கலாம். பறித்து இதை நல்லா க்ளீன் பண்ணி அந்த இலையை மட்டும் நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து, ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லி, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்துட்டு, ஒரு 7 பல் பூண்டு, ஒரு வரமிளகா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருந்தேன் மணத்தக்காளி கீரையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி வதக்கும் போது இதில் இருக்கக்கூடிய இந்த கசப்பு தன்மை எல்லாமே நம்மளுக்கு டைரெக்டாக அப்படியே போயிடும். இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு 1/2 கப்பு போல் துருவின தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையுமே வதக்கிட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே நம்ம கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடணும். இது கூட ஒரு துண்டு புளியும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியான சட்னி அப்படிங்கிறனால ஒரு 1/2 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துருங்க. நீங்கள் கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேவைப்பட்டால் தாளிப்பு தாளித்து விட்டுக்கோங்க. இப்போது அவ்வளோதான். இந்த வீடியோவோட டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்க, தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.